Hello friends, welcome to Chillat Indian Style. இன்னைக்கு டேஸ்டியா கிறிஸ்பியான ஸ்நாக்ஸ் தான் செய்ய போறோம். தட்டை. இது செய்ய தேவையான பொருட்கள்: அரிசி மாவு 3 கப், கடலை பருப்பு 1/2 கப், காய்ந்த மிளகாய் 10, பூண்டு 1, கறிவேப்பிலை, சூடான எண்ணெய் 2 ஸ்பூன், பட்டர் 1 ஸ்பூன், வெள்ளை எள்ளு 1 ஸ்பூன், பெருங்காய பொடி 1/2 ஸ்பூன், உப்பு தேவையான அளவு. முதல்ல கடலை பருப்பை 10 நிமிஷம் ஊற வச்சுக்கோங்க. ஒரு பேன் சூடு பண்ணி அரிசி மாவை நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. 2 நிமிஷம் வறுத்தா போதும், இந்த மாதிரி உதிரியாக வரும். ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு மிக்சிங் பவுலுக்கு மாற்றிக்கோங்க. இது கூட நம்ம ஊற வச்ச கடலை பருப்பை தண்ணியை வடிகட்டிட்டு சேர்த்துக்கோங்க. 2 ஸ்பூன் எண்ணெயை நல்லா சூடு பண்ணி மாவோடு சேர்த்துக்கோங்க. ஒரு மிக்சர் ஜாரில் காஞ்ச மிளகாவும் பூண்டையும் நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி இந்த மிளகாயை ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி அரைச்சா போதும். நம்ம அரைச்ச மசாலாவை மாவோடு சேர்த்துக்கோங்க. பெருங்காய பொடி, கறிவேப்பிலையை இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இதுக்கு தேவையான அளவு உப்பு, 1 ஸ்பூன் நெய். இதுக்கு பதில் நீங்கள் பட்டரும் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மாவு நல்லா பிசைஞ்சுக்கோங்க. லைட்டாக மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் 1 ஸ்பூன் எள்ளு சேர்த்து நல்லா பிசைஞ்சுக்கோங்க. நல்ல சாஃப்டான தட்டை மாவு ரெடி ஆகிடுச்சு. மாவு தட்டுறதுக்கு வாழை இலை இல்லை பட்டர் பேப்பர் எடுத்து இந்த மாதிரி ஃபுல்லாக எண்ணெய் தடவிக்கோங்க. கொஞ்சமாக மாவு எடுத்து நல்லா மெலிசாக தட்டிக்கோங்க. அப்போ தான் தட்டை நல்லா கிறிஸ்பியாக வரும். நல்லா மெலிசாக தட்டியாச்சு. நீங்கள் எந்த ஷேப்பில் வேணால் இதை கட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ண போகிறேன். ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஃப்ரை பண்ணலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் போடுங்க. 2 பக்கமும் திருப்பி போட்டு ஃப்ரை பண்ணுங்கள். நல்லா கிறிஸ்பியாக ஆகிடுச்சு. எண்ணெயிலேருந்து வெளியே எடுத்துடலாம். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக விடுங்க. அப்போ தான் எல்லா சைடும் வெந்து நல்லா கிறிஸ்பியாக வரும். அவ்வளோதான், டேஸ்டியாக நல்ல கிறிஸ்பியான தட்டை ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் வீட்டில் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் சில்லட் இண்டியன் ஸ்டைலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.